மின்சாரத்துறை தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசின் மீது தமிழக அரசு பழி சுமத்துவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் மற்றும் சொத்து வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், போதை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்ற மக்கள் விரோத செயல்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவதாக கூறினார். மின்சாரத்துறை தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு பல்வேறு பொய்களை கூறி மத்திய அரசின் மீது பழி சுமத்துவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று முதன்முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்தார். சொத்து வரி, மின் கட்டணத்தை ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வதைக்கின்ற விதமாக ஏற்றி வருவதை எதிர்த்தும், அதுபோல அம்மா அவர்கள் இருந்த பொழுது தமிழ்நாடு மின்சார உற்பத்தியிலும் சரி, மின் பகிர்விலும் சரி, இது ஒரு மின்மிகை மாநிலமாக இருந்தது.